ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேபிகேஎஸ் மான்வா. ஒரு வாரத்துக்கு 2 இல்லைனா 3 சாப்டர் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம், அதனால் கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன். இது தப்பாக நினச்சிக்காதீங்க. வர வீடியோஸில் நான் வந்துட்டு அது கம்மி பண்ண பார்க்குறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மான்வா படித்து நான் போடுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் படிக்கவும் செய்கிறேன். இந்த ஜங்கிள் ஜூஸ் மான்வா தான் இப்போ நான் படிச்சிருக்கேன். இது வேறு எந்த சேனல்லையும் போடலை, அதனால நான் போடுறேன். இப்போ சொல்கிறதுல ஏதோ குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும், என்னென்ன பேசலாம் அடுத்த டைம் பேசும்போது. இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் வந்துட்டு ரொம்ப பேஜஸ் அதிகமாக இருக்குது. இல்லை எந்த சீன் எனக்கு கட் பண்ணுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் அந்த ஒரு சாப்டரையே வந்துட்டு 3 பார்ட்டாக போடலான்னு பார்த்துருக்கேன். மற்ற சேனலில் போடுறாங்க, இது எப்படி போடுறேன்னு எனக்கு தெரியல. அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிட்டு நான் அடுத்த வீடியோலேருந்து நான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன், அடுத்த சாப்டர்ஸ்லேருந்து. இதுதான் நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. மற்றவங்க யாரும் மான்வா பார்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணிடுங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும், ஃபஸ்ட்டே பேசியிருக்கேன். இனிமேல் நான் பேச விரும்பலை. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தவன் ஏதோ ஃபோனில் வீடியோ பிடிச்சிட்டே போகிறான். அங்கே பார்த்தா ஏதோ மனுஷன் நிற்கிறான். அது பூச்சியா மனுஷனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அது ஒரு பூச்சி கலந்த மனுஷன். மற்றவங்க என்ன சொல்கிறானுங்க, டே அது பூச்சி இல்லைடா, அது மனுஷன், அது அவனுக்கு வந்துட்டு சூப்பர் ஹீரோ பவர் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கானு கிளாஸ்க்குள்ளே. இது வந்துட்டு அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும், அப்படி எங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் எவனோ ஃபோனை பிடுங்குறான். யாரா ஃபோனை பிடுங்குற நம்ம கிட்டேருந்து அப்படின்னு திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோட பேர் சூச்சான். நம்ம ஹீரோனே பேர் சொல்லிக்கலாம். அவன் வந்துட்டு இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கான். அவன் வந்துட்டு வா தலைவரே, எங்கே ஆளை காணோம், இப்போ தான் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நான் ஏன் இப்படி பாப்புலராக இருக்கிறேன்னா நான் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கேன், அதனால தான் எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்கேன். இங்கே காலேஜில் எடுத்து பார்த்தா சோஷியல் மீடியாவில் நான் தான் கிங்கு இங்கேயே. இது எப்படி தான் ஒரு ஃபுட் செயின் மாதிரி என்னையே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஒரு எறும்புக்கு கிங்கு இருந்தாங்கன்னா எப்படி இருப்பானோ அது மாதிரி தான் நான் இங்கே. நிறைய பேர் என்னை அட்மையர் பண்ணுறாங்க, அதனால என்னை அதிக பேர் ஃபாலோவும் பண்ணுறாங்க. அதனால் நான் இங்கே ஃபுட் செயினில் நான் தான் கிங்கு இங்கே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றான், அடி அங்கே பாடுறா, திரும்பி பாடுறா அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். அங்கே அவன் பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவளோட பேர் என்னென்னா மூயி. அவள் வந்துட்டு சூச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. அவள் எது கூப்பிட்டு வந்தானா, வா நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, உனக்கெலாம் ஆள் இருக்குது, எங்களுக்கெலாம் யாருக்குமே இல்லை, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சுட்றானுங்க. அவன் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், இவங்க 2 பேரும் முன்னாடி ஸ்கூலில் சண்டை போட்டு தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு போய் தொடுறா ஹீரோவுக்கு ஒரு பயமான கலந்த ஒரு இது, நம்ம தொற்றுவா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு ஸ்லாஷ் அப்படி என்ன பண்ணுறான், கையை தட்டி விட்டான். ஹீரோயினுக்கு வந்துட்டு என்னாச்சு, எதுக்கு நம்மளை கையை தட்டி விட்டான் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ ஹீரோ பின்னாடி பார்த்தா ஒரு லைட்டு என்னன்னு தெரியல, அப்புறம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹீரோ வந்து தனியாக நடந்து வந்துட்டான் அவன் பாட்டுக்கு. இப்போ வந்துட்டுருக்கும்போது தான் அவன் சொல்கிறான், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சீக்ரெட் இருக்கும், அது மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக சீக்ரெட் இருக்குது, அது யார்ட்டையும் சொல்ல முடியாத மாதிரி சீக்ரெட், அதை சொன்னால் நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது முன்னாடி ஒருத்தவனை காட்டுறாங்க. அவனும் அவனோட கிளாஸ்மேட் தானா. அவன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கான், சந்தோஷமாக இருந்திருக்கான், மற்றவங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் ஒரு டைம் ஆல்கஹால் குடிக்கும்போது அவனுக்கு என்னாச்சுன்னா மூஞ்சியில் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வந்துருச்சு. அதனாலேயே அவன் பக்கத்தில் யாரும் வரல. அவனுக்கு மாதிரி எனக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு குளிக்க போயிட்டான். குளிச்சுட்டு இருக்கும்போது காமிக்கிறாங்க ஏன் அவன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக முதுகு ஃபுல்லாக பேண்டேஜ் கட்டியிருக்கான். அது பேண்டேஜை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃப்ளிப்பாக எடுக்கிறான். எடுத்ததுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அவனுக்கு ரெக்கை இருக்குது. இதுதான் அவனோட சீக்ரெட்டு போல். அதுக்கப்புறம் வந்துட்டு யோசிக்கிறான், இது மற்றவங்கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ளிப்பு பண்ணுறான், அது பறக்கவும் முடியும் அவனை போல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இது யோசிக்கிறான், அந்த ஒரு ட்ராகன் ஃப்ளையால் தான் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். என்னென்னா ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்றான் அந்த ட்ராகன் ஃப்ளை மேலே.
அந்த காற்று வந்துட்டு இவன் இன்ஹேல் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு ரொம்ப முடியல அவனால். அடுத்த நாள் அவன் பல்ல விளக்கும்போது எந்திரிச்சு பார்த்தா பின்னாடி ரெக்கை இருக்குது. ரெக்கை இருக்கிறன்னு மற்றவங்கிட்ட தெரிஞ்சுட்டா என்ன பண்ணிடுவாங்க, ஏதோ சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கும் போகல, எங்கேயும் போகல, அப்படியே இங்கேயே இருந்துட்டான். அதே மாதிரி தான் அவன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் போய் யார்கிட்டையும் பேசாமல் பக்கத்தில் போகாமல் அவனே இருந்திருக்கான். ஃபுல் தனிமையாக இருந்திருக்கான். இதை தெரிஞ்சிருமோ, யாரும் சொல்லிடுவாங்களோ, பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்திருக்கான். அவனே வருத்திக்கிட்டு இருந்திருக்கான். அப்படியே ஸ்கூலும் முடியுது. அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு போகிறான். அதுக்கு பார்பர் ஷாப் போய் முடி வெட்டுறான். ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம இந்த பயத்தை ஓவர் கம் பண்ணணும், நம்ம எல்லாத்துட்டையும் பேசுகிறோம், இந்த பயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். அப்போ தான் நம்மகிட்ட சொல்கிறான் எப்படி அந்த விங்ஸை மடக்கியிருக்கான்ட்டு. அப்படியே மடித்து வச்சுட்டான் அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்துட்டு இதனாலேயே அவன் பாப்புலர் ஆகிட்டான். அப்படியே ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணுது. அதுதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மூயி வந்துட்டு உன்னோட ஃபோன் நம்பர் எனக்கு கொஞ்சம் தர முடியுமா அப்படி வந்து கேட்குறா. தரேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் எப்படி இருக்க போகுது, இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கையை ஒரு டைம் படப்படன்னு நடிச்சுட்டு கதவை திறக்கிறான். திறந்ததுக்கப்புறம் ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம வந்துட்டா. வந்துட்டோன்னே ஒரு ஹீரோ கத்துறான். அப்படியே வேன்னு கத்திட்டு அப்படியே தப்பான்னு ஒரு கதவை மூடுறான். மூடினதுக்கப்புறம் ஹீரோயின் எதுக்கு மூடிட்டான், அவன் வந்து பேண்ட்டுக்கு இது போடாமல் விட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஐயோ பார்த்துருப்பான்னு நினச்சிட்டு இருக்கான். சரி, இதோட நிறுத்திப்போம். ஃபஸ்ட்டு சாப்டர் பாதி கவர் பண்ணியாச்சு. அடுத்த பாட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். வீடியோ வந்துடும், வராமலாம் போகாது, போயிட மாட்டேன். ஓகே, அப்படியே போகும்போது லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.